திமுகவோட நாங்க கூட்டணி வச்சு என்ன எங்களுக்கு பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி அந்த பாணியிலான விமர்சனங்கள் வந்து தொடர்ந்து ஒரு கடுத்து திமுக விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சது. பட் முதல்வர் என்ன சொல்லிட்டாரு, வேண்டாம் விமர்சனம் பண்ணாதீங்கன்னு கட்டுப்படுத்தி பார்த்தாரு. ஆனாலும் காங்கிரஸ் நிர்வாகிகளுடைய அந்த விமர்சனம் ஒரு எல்லை மீறி போனதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே காங்கிரஸும் ஒரு குழு அமைச்சிருக்கு. பட் அந்த குழு வராம ஃபர்ஸ்ட் டைம் KC வேணுகோபால் நேற்று வந்தாரு. அவர் வந்து அறிவாலயத்துக்கு போவாருன்னு பார்த்தாங்க. கடைசியில் இல்லை. கடைசியில் சிஎம் வீட்டுக்கே போய் நேற்று நைட்டு இரவு சிஎம் பார்த்தாரு. எங்களுக்கு கூடுதலாக 2 கட்சிகள் வந்து கூட்டணிக்கு வந்திருக்கிறாங்க. ஏற்கனவே கூட்டணி கட்சிகளுக்கு உள்ள டிமாண்ட் பண்ணலாம் கொஞ்சம் குறைச்சிருக்கோம். நேற்று கூட பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக்குக்கு கடந்த முறை 3 கொடுத்தோம், இந்த முறை 2ன்னு சொல்லிட்டோம். ஸோ அந்த மாதிரி கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் 1, 2 குறைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறப்போ உங்களுக்கு 30 கொடுக்க முடியாது. ராகுல் காந்திக்கு ஃபோன் அடிச்சு KC வேணுகோபால் கொடுத்துருக்காரு. ராகுல் காந்தியும் ஸ்டாலின் அவர்களும் பேசியிருக்கிறாங்க. KC வேணுகோபால் கொஞ்சம் ஒரு அப்செட் தான். ஏன்னா கட் அண்ட் ரைட்டாக பேசினாரு சிஎம். நேற்று வரைக்கும் வழக்கமாக ரொம்ப ஒரு அந்யுன்யமாக இருந்தவர்கள் இடையில நிர்வாகிகளுடைய நடவடிக்கை வந்து திமுக ஒரு ஆத்திரத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தியிருக்குல்ல. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் இந்த முறை 4 கிடைக்க போது 4ல் 1 தேமுதிகவுக்கு தரணும். ஸோ 3 தான் திமுக வந்து வச்சுக்க போகுது. காங்கிரஸுக்கும் கொடுத்துட்டு 2 வைக்க முடியாது, வாய்ப்பு இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் ராஜ்யசபா கொடுத்துட்றோம், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அப்படிதான் காங்கிரஸுக்கு திமுக தரப்புல சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் 20 சீட்டு வாங்குறீங்கல்ல, 20 சீட்டில் கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்கல்ல, காங்கிரஸ் தனியாக நின்று ஜெயிச்சிரும்ல, அந்த தைரியம் இருந்தால் நீங்கள் 20 சீட்டு 30 சீட்டு வாங்கலாம். நீங்கள் முழுக்க ஒரு சீட்டு கூட நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த தொகுதியிலையும் காங்கிரஸ் கான்ஃபிடண்டாக நின்று தனியாக நின்று ஜெயிச்சிரும்னு எங்கே சொல்ல முடியுமா? தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் வைக்கி. வணக்கம் சார். நேற்றைய தினம் காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிட நிர்வாகிகள், குறிப்பாக தேசிய பொதுச் செயலாளர் சென்னை முதலமைச்சர் அவருடைய இல்லத்தில் சென்று இரவு 8 மணி அளவில் வந்து நேற்று தினம் அவர் வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார். குறிப்பாக இந்த தொகுதி பங்கீடு சம்பந்தமாக தான். அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் கிடைக்கப்பெறவில்லை. பட் ஆனால் சீக்கிரட்டான ஒரு மீட்டிங் நடந்திருக்கு நேற்று அப்படின்ட்டு சொல்லப்படுது. திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளோ ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்திருக்கா? காங்கிரஸ் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கெலாம் ஒத்து வந்திருக்காங்களா? சீட் ஷேரிங் சுமூகமாக போகுமா அப்படின்ற பல கேள்விகள் வந்து எழ தோன்றுகிறது. டிஎம்கே என்ன ஆஃபர் பண்ணுறாங்க, காங்கிரஸ் என்ன சொல்லுது சார்? இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாகவே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்குமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த எம்பிக்கள், நீங்கள் மாணிக் தாக்கூர், ஜோதிமணி, அது இல்லாமல் ராகுல் காந்தியுடைய ஸ்ட்ராட்டஜி டீம்ல இல்லை பிரவீன் சக்கரவர்த்தி, இவங்களுடைய விமர்சனங்கள் தொடர்ந்து திமுகவை வந்து டேமேஜ் பண்ணி, திமுகவோட நாங்கள் கூட்டணி வச்சு என்ன எங்களுக்கு பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி அந்த பாணியிலான விமர்சனங்கள் வந்து தொடர்ந்து ஒரு கடுத்து திமுக விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சது. பட் முதல்வர் என்ன சொல்லிட்டாரு, வேண்டாம் விமர்சனம் பண்ணாதீங்கன்னு கட்டுப்படுத்தி பார்த்தாரு. ஆனாலும் காங்கிரஸ் நிர்வாகிகளுடைய அந்த விமர்சனம் ஒரு எல்லை மீறி போனதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தெளிவாக ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார் முதல்வர். என்னன்னா, கூட்டணிங்கிறது அப்புறம், கூட்டணி பேச்சுவார்த்தை இருக்குமா இல்லையா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி சம்பந்தப்பட்ட 2 பேர் மேலே ஒரு நடவடிக்கை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வாங்க அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் மேலிடத்துக்கு ஒரு தகவல் சொல்லிட்டார். குறிப்பாக வந்து கார்கேக்கு ஒரு தகவல் சொல்லப்பட்டு, கார்கே சோனியா காந்திகிட்ட பேசி, சோனியா காந்தி ராகுல் காந்திகிட்ட பேசுனதன் அடிப்படையில் தான் அதுக்கப்புறம் திமுக காங்கிரஸ் கூட்டணி உண்டு அப்படிங்கிறத காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபைனல் பண்ணிடுச்சு. இப்போ நிர்வாகிகள் எல்லாமே பேச்செல்லாம் குறைச்சிட்டாங்கன்னு வச்சுங்க. டெய்லி ஒரு ட்விட்டு போட்டுட்டு இருந்த மாணிக் தாக்கூர் கப்சிப்புன்னு இருக்கார். அது வந்து அப்போ மேலிடத்துலேருந்து யாரோ கூப்பிட்டு ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க, நீ தொடர்ந்து இப்படி பண்ணினா நல்லா இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா என்ன அவர் தான் என்பது இல்லையடா அப்படி இப்படின்லாம் பேசி இதாக போட்டுட்டு இருப்பார். அவர் பாரதியாருடைய பாடல் வரிகள்லாம் போட்டு பண்ணிட்டு இருந்தார். இந்த திடீர்னு பார்த்தீங்கன்னா வழக்கமாக அறிவாலயத்தில் தான் பேச்சுவார்த்தை நடக்கும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த குழு இருக்குது, காங்கிரஸ் குழு வந்து திமுக ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பான
டிஆர் பாலு பொருளாளர், திமுகவின் பொருளாளர் டிஆர் பாலு தலைமையிலான ஒரு குழு தான் வந்து எல்லாத்திலையும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. பட் நேற்று பார்த்தீங்கன்னா ஏற்கனவே காங்கிரஸும் ஒரு குழு அமைச்சிருக்கு. பட் அந்த குழு வராம ஃபர்ஸ்ட் டைம் கேசி வேணுகோபால் நேற்று வந்தார். அவர் வந்து அறிவாலயத்துக்கு போவார்னு பார்த்தாங்க. கடைசியில் இல்லை. கடைசியில் சிஎம் வீட்டுக்கே போய் நேற்று நைட்டு இரவு சிஎம்மை பார்த்தாரு. கேசி வேணுகோபாலும் சத்தீஸ்கருடைய முன்னாள் துணை முதல்வர் சிங்தியோ அவரும் 2 பேரும் வந்திருந்தாங்க. அங்கே திமுக தரப்பில் முதல்வரும் கனிமொழி எம்பியும் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 4 பேர் மட்டுமே நேற்று பேசியிருக்காங்க. நேற்று டின்னர் அங்கே தான் சாப்பிட்ருக்காரு கேசி வேணுகோபால். பட் நேற்று வந்து பட் ப்ரிலிமினரியாக ஏதோ ஒரு தகவலுக்காக தான் வந்திருக்கணும் கேசி வேணுகோபால், அப்படிதான் நினைக்கிறேன் நான். காரணம் என்னன்னா தொகுதி பங்கீடு அப்படின்னா அது குழுவோட தான் பேசியிருப்பாங்க. பட் ஏதோ ஒரு 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 ஏதோ ஒரு அஜெண்டாக்காக தான் இப்போ நேற்று கேசி வேணுகோபால் வந்திருக்கணும். ஒன்று என்னன்னா, எங்களுக்கு இத்தனை சீட்டாக நீங்கள் அவசியம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆஃபர் பண்ணி கேட்கணும். ஏன்னா குழுட்ட போய் சொல்ல முடியாது. ஆமாம், என்ன திமுக ஏதோ ஒரு தகவலை ஏற்கனவே கனிமொழி மூலியமாக ராகுல் காந்திக்கு தெரியப்படுத்துது. அது இல்லாமல் தொடர்ந்து மாணிக் தாக்கூர் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காருங்கிற அடிப்படையில் நீங்கள் காங்கிரஸ் அகில இந்திய தலைவர் கார்கேக்கும் ஒரு தகவல் சொல்லியிருந்தது. ஸோ அந்த 2 தகவல் வச்சு பார்த்தா முதல்ல என்ன பண்ணாங்கன்னா மாணிக் தாக்கூர் அண்டு பிரவீன் சக்கரவர்த்தி 2 பேரும் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒன்று. அது இல்லாமல் முதல்ல என்ன சொன்னாங்க, 20 தான் சீட்டு காங்கிரஸுக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பட் காங்கிரஸ் தரப்பில் என்ன சொன்னாங்க, இல்லை 25 கடந்த முறை நாங்கள் நின்றுருந்தோம். ஸோ இந்த முறை உங்களுக்கு ஒரு 3 சீட்டு 4 சீட்டு கூட கொடுத்தீங்கன்னா தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது காங்கிரஸுடைய ஒரு டிமாண்டாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. பட் அந்த அடிப்படையில் தான் நேற்று வந்து கேசி வேணுகோபால் வந்து பேசியிருப்பார் அப்படிங்கிறாங்க. கேசி வேணுகோபால் தரப்பில் அவங்க என்ன சொல்கிறாங்க, காங்கிரஸ் தரப்புலன்னா 30+1 அப்படிங்கிறது காங்கிரஸுடைய டிமாண்டாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே எங்களுக்கு 40-45 இருந்தோம், திடீர்னு போன தேர்தலில் எங்களை 25 குறைச்சிட்டிங்க. இதுதான் எங்களுக்கு உள்ள ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு டிராபேக்காக போயிடுச்சு. எங்கள் நிர்வாகிகள் மேலே அதிருப்தியில் இருக்காங்க. ஸோ இந்த முறை எங்களுக்கு ஒரு 30 சீட்டு கொடுங்க. ராஜ்யசபா ஏற்கனவே நம்மளுக்கு ஒரு இருக்கு ஒரு அக்ரிமெண்ட்டில். சட்டமன்ற தேர்தல் போது பார்த்தீங்கன்னா 25 சீட்டு ப்ளஸ் ராஜ்யசபா கடந்த முறை கொடுத்தாங்க. இந்த முறை எங்களுக்கு 30+1 கொடுங்க அப்படின்னு கேசி வேணுகோபால் தரப்பில் சொன்னதாக மட்டும். பட்டு சிஎம் வந்து தெளிவாக கட் அண்ட் ரைட்டாக இல்லைன்னா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், எங்களுக்கு கூடுதலாக 2 கட்சிகள் வந்து கூட்டணிக்கு வந்திருக்கிறாங்க. ஏற்கனவே கூட்டணி கட்சிகளுக்கு உள்ளேருந்து டிமாண்ட் பண்ண கொஞ்சம் குறைச்சிருக்கோம். நேற்று கூட பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக்குக்கு கடந்த முறை 3 கொடுத்தோம், இந்த முறை 2ன்னு சொல்லிட்டோம். ஸோ அந்த மாதிரி கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் 1-2 குறைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறப்போ உங்களுக்கு 30 கொடுக்க முடியாது. ஸோ 25+1 அப்படின்னு சிஎம் தெளிவாக சொல்லிட்டாரு அப்படிங்கிறத ஒரு தகவல் ஒன்று சொல்கிறாங்க. 2வது, அந்த பேச்சுவார்த்தையின் போதே கூட ராகுல் காந்திக்கு ஃபோன் அடித்து கேசி வேணுகோபால் கொடுத்துருக்காரு. ராகுல் காந்தியும் ஸ்டாலின் அவர்களும் பேசியிருக்கிறாங்க. 2 பேர் பேசினாங்க. சில விஷயம் சும்மா ஃபார்மலாக வந்திருக்காங்க, பேசிகிட்டு இருக்கோம் அப்படி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஃபார்மல் பேசியிருக்கிறாங்க. பட்டு கேசி வேணுகோபால் கொஞ்சம் ஒரு அப்செட்டு தான். ஏன்னா கட் அண்ட் ரைட்டாக பேசினார் சிஎம். ஏன்னா நேற்று வரைக்கும் வழக்கமாக ரொம்ப ஒரு அந்நுண்ணியமாக இருந்தவர்கள் இடையில நிர்வாகிகளுடைய நடவடிக்கை வந்து திமுகவுக்கு ஒரு ஆத்திரத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தியிருக்குல்ல. ஏன்னா ஒரு பெரிய கட்சி சட்டமன்ற தேர்தலில் மட்டுமே நீங்கள் ஒரு டிமாண்ட் பண்ணுறது, போட்டு பார்க்குறது. பட்டு பார்லிமெண்ட்டில் வந்து சைலண்ட்டாக இருக்க வேண்டியது, வேலையை முடிக்க வேண்டியது, இப்படிங்கிறது சரியாக இருக்காதுல்ல. ஸோ அதனால தான் நேற்று சிஎம் வந்து வந்தாங்க, எல்லாத்துலேயும் பேசுகிறது எல்லாம். பட் சீட்டு விஷயத்தில் ரொம்ப கராராக பேசி அனுப்பியிருக்காரு கேசி வேணுகோபால். இது சம்மந்தமாக மேலிடத்தில் பேசிட்டு வர போகிறாரு. பட் இவங்க சொன்ன 30 சீட்லாம் தரதுக்கான வாய்ப்பு இல்லைங்க. அப்படியே நீங்கள் சொன்னதை நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் நிர்வாகிகிட்ட, பேசிட்டு சொல்கிறேன் நான் அப்படின்னு சிஎம்மும் சொல்லிட்டார். ஸோ ஃபார்மல் மீட்டிங்கிறது வந்து இன்னும் ஒரு உடன்படிக்கைக்கு வரல. முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் தகவல் சொல்லியிருக்கார் சிஎம் அப்படிங்கிறதான் இப்போது நம்மளுக்கு கிடைச்சிருக்க தகவல். ராஜ்யசபா வந்து கொடுப்பாங்களா? ராஜ்யசபா அப்படி கொடுத்தாங்கன்னா யாருக்கு கொடுப்பாங்க? இப்போ காங்கிரஸ் கேட்குது, நாங்கள் வந்து கடந்த காலத்தில் வாங்கியிருக்கோம், இந்த காலத்தில் எங்களுக்கு வந்து நிச்சயமாக கொடுக்கணும்
40 வாங்கின காலம் உண்டு, 60 வாங்கின காலம் உண்டு அப்படிலாம் சொல்றாங்க. இப்போ ஆல்ரெடி கடந்த காலத்துல சிதம்பரம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு ராஜ்யசபா. அவருக்கு இந்த பதவி முறை காலம் இன்னும் ஒரு 2 ஆண்டுகள் இருக்கு. 2028ல தான் அவருடைய பதவி காலம் முடியுது. இப்போ இப்ப யாருக்கு வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? அப்படி ஒருவேளை இவங்க கேட்கறாங்க அப்படின்னா, திமுக உடனே குடுத்துருவாங்களா? இல்லாட்டி சிதம்பரத்துக்கு தானே, அப்போ அடுத்த எலெக்ஷன் வரட்டும், அவரோட பதவி காலம் முடிட்டு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லுவாரா? அதாவது நல்லா புரிஞ்சுங்க, இந்த முறை தர்றதுக்கு வாய்ப்பு இல்லை காங்கிரஸ். காரணம் என்னன்னா, இந்த முறை 4 கிடைக்க போகுது. 4ல 1 தேமுதிகவுக்கு தரணும். ஸோ 3 தான் திமுக வந்து வச்சுக்க போகுது. காங்கிரஸுக்கும் கொடுத்துட்டு 2 வைக்க முடியாது, வாய்ப்பு இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் ராஜ்யசபா கொடுத்துட்றோம், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அப்படிதான் காங்கிரஸுக்கு திமுக தரப்பில் சொல்லுவாங்கன்னு வச்சுங்களேன். 2வது ஏற்கனவே வந்து காங்கிரஸில் கொடுத்துருங்க, நீங்கள் யார் வேணாலும் கொடுத்துருக்கவங்களாம் வேலை இல்லை. தமிழ்நாட்டிலேருந்து கொடுக்குறப்போ எங்களுக்கு அனுசரித்து போகிறவர், சுமூகமாக இருக்கிறவங்களுக்கு தானே திமுகவும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு சீட்டு கொடுத்துருங்க, நாங்கள் யார் வேணாலும் போட்டுக்கலான்னு சொல்லி நீ பிரவீன் சக்கரவர்த்தி கொடுத்தாங்களா சரியா இருக்குமா? அது சொல்கிறேன் நான். காங்கிரஸ் அப்படி எல்லாம் பேச முடியாது. ராஜ்யசபா தர மட்டும் யாருக்குங்கிறத நீங்களும் சொன்ன ஃபைனல் பண்ணால் நல்லா இருக்கும். ஏன்னா காங்கிரஸுக்கு திமுகவோட சீட் அது, முழுக்க முழுக்க திமுக தயவில் அந்த ராஜ்யசபா சீட்டுங்கும் போது காங்கிரஸில் உள்ள திமுகவுக்கு அனுசரணையாக சகோதரத்துவமாக பழகக்கூடிய நபருக்கு தான் வாய்ப்பு அதிகம். இந்த முறையும் சிதம்பரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இந்த முறை கூட பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் தாண்டி இந்த பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக் தாக்கூர்லாம் ஒரு மாதிரி விமர்சனம் பண்ணும்போது கூட இந்த பேச்சூர் பார்த்ததுல பிசியும் இருந்திருக்கார். பி சிதம்பரம் கூட பேசக்கூடாது, வேணாம், பேச வேண்டியவங்க மேலே இருக்கிறாங்க, நம்ம விமர்சனம் பண்ணுறதுனால தேவையில்லாமல் கேடஸ்குள்ளே ஒரு ஜிங்கு போயிடும், தேவையில்லாமல் கண்ணாடி மாதிரி உடஞ்சிருச்சுன்னா அப்புறம் தேர்தல் டைமில் இது பெரிய பிரதிபலிப்பு இருக்கும். 30 சீட்டு கேட்குறீங்க, 20 சீட்டு கேட்குறீங்க, நாளைக்கு 5 சீட்டு ஜெயிச்சுட்டு 20 சீட்டு தோற்று போயிட்டீங்கன்னு வச்சுங்க, அதையும் திமுகவுக்கு தான் குறை சொல்லுவீங்க. அப்புறம் அப்போ நீங்கள் 20 சீட்டு வாங்குறீங்கல்ல, 20 சீட்டில் கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்கல்ல, காங்கிரஸ் தனியாக நின்று ஜெயிச்சிரும்ல, அந்த தைரியம் இருந்தால் நீங்கள் 20 சீட்டு 30 சீட்டு வாங்கலாம். நீங்கள் முழுக்க முழுக்க ஒரு சீட்டு கூட நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த தொகுதியிலையும் காங்கிரஸ் கான்ஃபிடண்ட்டாக நின்று தனியாக நின்று ஜெயிச்சிரும்னு எங்கே சொல்ல முடியுமா? கண்டிப்பாக இப்போ திமுக அனுசரித்து தான் போகணும். நீ கடுமையாக விமர்சனம் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டு நீங்கள் ஜெயிக்க வைங்க அப்படின்னு சொன்னால் எவன் செய்வான்? கேடஸ் ஒத்துக்கணும்ல. நேற்றைய தினம் அந்த சந்திப்பில் வந்து பல செய்தி ஊடகங்கள் வாயிலாம் நமக்கு கிடைக்கப்பட்ட இன்னொரு தகவல், நம்பர்ஸ் வந்து ஊர்ஜிதம் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயமும், எந்தெந்த தொகுதிகள் வேணா நம்ம 2வது வச்சுப்போம் அப்படின்ற ஒரு கருத்து சொல்லப்படுது. மற்றொன்று, இந்த கூட்டணி கட்சிகளினுடைய இந்த பேச்சுவார்த்தை டேட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அது பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தும். 2ஆம் கட்டம், 3ஆம் கட்டம், கடந்த நாடாளுமன்ற தேர்தலும் அப்படி நடந்துச்சு, சட்டமன்ற தேர்தலும் அப்படி நடந்துச்சு. யாரு வந்து ஃபர்ஸ்ட் திமுக இன்னைக்கு வந்துருங்கிறப்போ நீங்க ஈஸியா அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. அதனால காங்கிரஸ் அனைவரும் இன்னைக்கு நாளைக்குள்ள நம்பர்ஸை கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. தகவலை தெரிவிக்க டக்குன்னு ஜோடகர் தலைமையிலான குழு வந்து எந்தெந்த சீட்டு எந்தெந்த தொகுதிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடும். 25ஆம் தேதி அழைக்கப்பட்டிருக்கிறது திமுக அப்படின்ற தகவல் நேற்றிலிருந்து தகவல் என்று பல ஊடகங்கள் போட்டன. புரியல என்ன சொல்றீங்க? 25ஆம் தேதி காங்கிரஸ் கட்சியை அழைத்திருக்கிறது திமுக தலைமை என்ற தகவல் மட்டும் வந்தது. இருக்கலாம், அதான் நீங்க சொன்ன மாதிரி நேற்று நம்ம பேசியிருக்காங்க. பட் இன்னைக்குள்ள ஒரு நம்பர் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. 28ஆ 25ஆ 30ஆ இது ஒரு 3 தான் ஓடிட்டு இருக்கு. 30 சீட்டாவது கொடுத்துருங்க எங்களுக்கு, அப்போதான் நாங்கள் சரியா இருக்கும்னு அவங்க கேட்குறாங்க. திமுக இது வரைக்கும் ஒத்துக்கலை. 25 தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா 20ன்னு சொல்லிட்டு இருந்த திமுக 25ன்னு சொன்னதே பெரிய விஷயம் இல்லை. அதிகபட்சம் ரொம்ப வந்து சரி ரைட்டு, கிட்டத்தட்ட 15 வருஷமாக நம்மளோட ட்ராவல் பண்ணுறாங்க, போயிட்டு போகுது அப்படின்னு 28 அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆனதான வாய்ப்புகள் அதிகம். புரியுதுங்களா? மற்றபடி வேற எங்கே பெரிய லெவலில் குழப்பம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு. காங்கிரஸ்க்கு அடுத்தாப்புல விசிகான்னு சொன்னீங்க, ஆனால் இன்னும் பார்க்கணும் தகவல்களை 10+1 வரைக்கும் தேமுதிகவுக்கு ஆஃபர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ தேமுதிக அவ்வளோ டபுள் டிஜிட்ல கொடுக்குறாங்க. வாய்ப்பு இல்லை, கண்டிப்பா 10+1க்கான வாய்ப்பு இல்லை அப்படிதான் நான் நினைக்கிறேன். அதனால நீங்க நீங்க சொல்ற அளவுக்கு நீங்க தேமுதிகவுக்கு டிமாண்ட் பண்ணுவாங்களா அப்படி? ஏன்னா தேமுதிகவுக்கு பெரிய பிரச்சனையே என்னன்னா ராஜ்யசபாவை கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு திமுக இந்த முறை.
மாற்றமே இல்லை. அதில் கொடுக்க ஏடிஎம்கே அதில் வந்து ஏற்கனவே ஏமாத்துச்சு. இந்த முறை தரமாட்டேன்னு சொல்லிடுச்சு. அடுத்த முறை தான் உங்களுக்கு தருவோம். ஏன்னா எங்களுக்கு 2 தான் கொடுத்துருக்கு. நாங்கள் ஏற்கனவே அன்புமணிக்கு வந்து நாங்கள் வந்து அஷ்யூர் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது தான் பிரச்சனை. ஸோ நீங்கள் வந்து ராஜ்யசபா கன்ஃபார்ம்டு 7 இல்லை 8 வந்து தேமுதிக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். 10க்கான வாய்ப்பு குறைவு. 10 கொடுத்தா மற்ற எல்லாத்துக்குமே பெரிய, நான் அப்படி பார்க்குறீங்கன்னா நீங்கள் கம்யூனிஸ்ட்டு மதிமுகவோட டபுள் எல்லாம் ஆகுது. கிட்டத்தட்ட 10ங்கிறது 4 சீட் அதிகமாயிரும்ல. நீங்கள் 5 ஆக்கிட்டு அங்கே தேமுதிகவுக்கு 10 கொடுத்தீங்கன்னா 5 டபுள் ஆகிடும்ல. அதனால அதற்கான வாய்ப்பு கம்மி தான் கிம். இல்ல அப்ப அல்லது விசிகாவுக்கு நிகரா தர முடியுமா தேமுதிகவுக்கு? இல்லை, என்னை பொறுத்த தேமுதிகவோட 1 சீட்டு விசிகாவுக்கு கம்மியாக இருக்கும் கிம். அதில் மாற்றமே இல்லை. 9 கம்மியா இருக்கும். 1 கம்மியாக தான் இருக்கும். அதனால மாற்றம். ஏன்னா நீங்கள் விசிகாவோட தேமுதிக வந்து பரவலாக எல்லா இடத்துலையும் இருக்கிறோம் நாங்கள். இப்போ நீங்கள் கொங்குல வந்து விசிகாவுக்கு இடமே இல்லை கிம். 6-7 மாவட்டங்களில் விசிகாவுக்கு வேலையே இல்லை. அமைப்பு இருக்கு, பட் அவங்க ஓட் பேங்க் இல்லை. காரணம் என்னென்னா, நீங்கள் விசிகாக்கான சூழ்நிலை என்னென்னா, அதில் வந்து பறையர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதிகமாக இருக்கிற இடத்து. இப்போ நீங்கள் கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா அருந்ததியினர் இருக்காங்க. தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா தேவேந்திர குல வேளாளர் சங்கம் அவங்க இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு பிரச்சனையே இருக்குது அவங்களுக்கு. விசிகா வந்து சாலிடாக ஒர்க் பண்ணுது திமுகவுக்கு, அதனால மாற்றம் இல்லை. பட் இப்போ ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குதா அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. வட தமிழகத்தில் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்குங்க. ஆமாம். நிச்சயமா சார். நேற்று தினம் நடந்திருக்கக்கூடிய அந்த ஒரு மீட்டிங், சீக்ரெட் மீட்டிங், கே.சி. வேணுகோபால் மற்றும் முதலமைச்சர் அந்த சபையிலேயே 4 தான் இருந்திருக்கிறாங்க. ஸோ 4 செவருக்குள் நடந்திருக்கக்கூடிய ஒரு மீட்டிங். காங்கிரஸ் தொடர்ந்து பிரச்சனை செய்து கொண்டு வந்தது. நேற்றைய தினம் முதலமைச்சர் தெளிவாக இவ்வளவுதான் எங்களால் தர இயலும் என்று உறுதியாக கூறிவிட்டார். காங்கிரஸின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? 25ஆம் தேதி காங்கிரஸ் அழைத்திருப்பதாக செய்திகள் வருகின்றன. அப்படி வந்தால் சுமூகமாக முடியுமா? ஃபர்தராக இன்னும் பல கட்சிகள் இருக்கின்றன. ஸோ சூடு பிடிக்க துவங்கி இருக்கிறது. இறுதி வாக்காளர் பட்டியலும் வெளியாகி இருக்கிறது பார்க்கிறோம். ஸோ நிச்சயமா சார், ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை பகிர்ந்து. நன்றி. Super Sarvana Stores.